வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3000 கீழே ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும்னு நினச்சோம். என்ன கண்டிஷனில் 3976க்கு கீழே இருந்தா அப்படின்ட்டு ப்ரைஸ் ஓப்பன் ஆனது மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓரளவு பையிங்க்கு சாதகமாக இருந்து திருப்பி 2982 வரைக்கும் வந்து மார்க்கெட் மறுபடியும் பையிங்க்கு சாதகமாகவே 3046 வரைக்கும் போய் அங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு. சொல்லப்போனால் மார்க்கெட் வந்து பையிங்க்கு சாதகமாக தான் அமைஞ்சிருந்தது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை. இந்த புதிய கான்ட்ராக்டில் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக ட்ரேடே பண்ணலை. 2 நாள் மட்டும்தான், 29, 30 போன்ற நாளில் தான் நம்ம ட்ரேடிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. 29ஆம் ஓரளவு ப்ராஃபிட் இருந்தது. ஆனால் 30ஆம் மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை. நேற்று மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த ஜோனுக்கு மேலே ட்ரேட் ஆயிருந்தது. அதனால் இந்த புதிய கான்ட்ராக்டில் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. கொஞ்சம் கோமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப பொறுமையாக மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம எதிர்பார்ப்புக்கு முரண்பாடாக மார்க்கெட் போயிட்டு இருக்குது. ஏன்னா இந்த குறிப்பிட்ட இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்னு நினச்சோம். ஆனால் ஃப்ரீயாக மார்க்கெட் நேற்று மேலே போயிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 3020 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவசரப்பட்டு நம்ம மறுபடியும் ட்ரேடுக்குள்ளே என்ட்ராக போகிறது கிடையாது. பொறுமையாக மறுபடியும் மார்க்கெட் வாட்ச் பண்ணி மார்க்கெட் ஓரளவு 2960க்கு கீழே வருதா இல்லை தொடர்ந்து மேலே போகுதா அப்படின்னு பார்த்துட்டு முடிவெடுக்கலாம். ஏன்னா 2 விஷயம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மார்க்கெட் என்ன டைரக்ஷனில் வேணாலும் போகலாம். ஆனால் நம்ம எதிர்பார்க்குற டைரக்ஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கு ஈக்குவலாக மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா அந்த இடத்துல ட்ரேட் பண்ணுறது அப்படின்றது தான் ட்ரேடிங். மார்க்கெட் போகிற இடத்துக்கெலாம் முன்னாடி நம்ம அது போகிற இடத்துக்கெலாம் நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. அந்த அடிப்படையில் நம்ம எதிர்பார்ப்புக்கு மாறாக இப்போ நடந்துகிட்ருக்கு. அதனால் மறுபடியும் வெயிட் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்து கரெக்டான டைரக்ஷன் கிடைச்ச உடனே அதுலேருந்து ட்ரேடிங்கை ஆரம்பிக்கலாம். 2960க்கு கீழே மறுபடியும் வந்தது அப்படின்னா நம்ம திருப்பி செல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனால் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.